நீதிபதியே சொல்லியிருக்காரு விஜய் வந்தாலும் திருவிழான்னு உங்களுக்கு தெரியாதான்ட்டு. அப்போ காவல்துறை தான் அந்த வேலையை எடுத்து செய்யணும். அந்த ஊருக்குள்ள தான் அதிகமாக க்ரௌட் வரும்போது அதை கொஞ்சம் அவங்க சரி செஞ்சிருந்தாங்கன்னா ஈஸியாக போயிருக்கும். பட் அவங்களுக்கு அது நோக்கம் கிடையாதுல்ல. 40 கட்சி சேர்ந்து எதுக்குது அவரை இன்னைக்கு ஜனநாயக படத்தை ரிலீக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு நாள் கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாலும் முட்டா போயிலுங்க. கேட்டானுங்கல்ல எல்லாருமே பாண்டிச்சேரியில் 91% போலிங். இது ரெக்கார்ட் பிரேக். இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. அப்போ கூட்டம் ஓட்டா மாறுது. முதல் முறையா விஜய் அவர்கள் போறதுனால உதயநிதி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. மிச்ச எல்லா இடத்துலயும் நீங்க கொடுத்தபடி அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கிழிச்சிங்களா? தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? மெத்து வைக்க அனுமதி இருக்கா? பெண்கள் மீது கை வைக்க அனுமதி இருக்கா? இந்த ஆட்சி நடக்குதுல்ல. ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சியில ஏதாவது எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள அதிமுக விலைக்கு வாங்கிடும், திமுக விலைக்கு வாங்கிடும். உறுதியாக தளபதியுடன் நிக்கணும்னு நினைக்கிறாள் நிற்பாங்க. மாற்று கட்சியில இருந்து சீட்டு கொடுக்கலன்னு நம்ம தாவேக்காக்கு வந்தவங்க மறுபடியும் நான் சீட்டு கொடுக்குறேன் இல்ல காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்க அங்க இருந்து திமுக போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயமா? நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த பல கேள்விகள் இருக்குல்ல, நமக்குள்ள பொதுமக்களுக்குள்ள ஊடகத்துல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தளபதி விடை கொடுக்குறாரு. எந்த நேர்காணல் நான் சொல்ல விரும்பல. அவருடைய நேர்காணல் 2 பேர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த நேர்காணல் வரும். விஜயகாந்துக்கு மக்கள் நல கூட்டணியில் பக்கபலமா நின்றவர். விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வந்த நபர் அவர். ஆனா விஜயகாந்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி மன ரீதியா அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கின திமுக கூட போய் நின்றுகிட்டு திரும்ப சொல்லும் போது எந்திரிக்கல. திருப்பி அதை கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாலின் சொல்லும் போது எந்திரிச்சு நிற்கிறாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில். அப்ப நீங்க அண்ணன் என்னவா பாக்குறீங்க? சரி, இப்போ ஒரு பக்கம் சீமானவர்களுடைய பர்சனல் லைஃப் போராட்டங்கள் இதெல்லாமே தவிர்த்துட்டு விஜய் அவர்கள் களத்துல இறங்கி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரே ஒரு தடவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி மக்கள் வருவாங்க அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா திருநெல்வேலியில வந்த கூட்டம் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு வர்ற மாதிரி காசு கொடுத்து வர்ற கூட்டம் கிடையாது. அதனால எத்தனை போலீஸ் வந்தாலுமே எதுவுமே பண்ண முடியாதுன்றது நல்லாவே தெரியும். ஒரே ஒரு தடவை பிரேக் பண்ணிட்டு இறங்கி நடக்கலாம்ல. அண்ணன் திரும்ப ஒரு இடத்துல பேசியிருப்பார். பல இடத்துல கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் 10 கேஸாவது வாங்கணும், இப்படி 10 கேஸாவது வாங்குங்க அப்படின்னு அவர் பேசியிருப்பார். இது இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதா இல்லை அவர்களை போராட தூண்டுதல் அப்படின்ற பேரில் அவங்கள வேற திசைக்கு திரும்ப வருது. அவன் 10 கேஸ் வாங்கிட்டா அவனால் வேலை வெட்டிக்கு போக முடியுமா? கவர்மெண்ட் வேலைக்கோ, கவர்மெண்ட் வேலை எந்த வேலையாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து சாதாரண ஒரு கிளர்க்கு வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா? இவ்வளோ கேஸ் வாங்கிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியுமா? அவன் குடும்பத்தை பார்க்க முடியுமா? ஒன்ஸ் ஒரு தலைவன் தவறு எஜுகேட் பண்ணக்கூடாதுல்ல. நான் ஊருக்கு எனக்குன்னு ஒரு ஆள் குறிப்பு எழுதினாரு, பாம்பு கடிச்சா அப்படி நின்றுட்டா விஷமே ஏறாது ஒன்னு சொன்னதுதான் சொல்லியிருக்காருமா. அதனால முழுக்க இது முட்டாள்தனமான விஷயத்த எஜுகேட் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம இப்போ ரூல்ஸை அவரே பிரேக் பண்ணிட்டா இவருக்கு இருக்கிற பெரும் கூட்டம் அதையே ஒரு காரணமாக எடுத்து எல்லா இடத்துலையும் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், தப்பா போயிட்டதுக்காக முறைப்படி போகலான்னு சொல்றாரு. ஏன்னா இவர் பேசினாலும் பேசாட்டியும் நீங்க திருநெல்வேலி கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, அதான் கள யதார்த்தம். அவருக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் தயார். நாங்க களத்துல போறோம்ல எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு. அண்ணன் நீங்க பேசாம நீங்க போங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க, உட்காந்து அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பொதுமக்கள் எல்லாரும் சொல்றதை கேட்கணும் பொழுது சரி ஓகே அட்லீஸ்ட் அவரை பார்த்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட மக்கள் கலைஞ்சு போறாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி எடுத்து ஒரு வருத்தம் இருக்கு, தலைவர் பேசலை அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. என்ன செய்யணுமா, அவ்வளவு பேரன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. எனக்குன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டு புறம் சொல்லிட்டு சல்லுன்னு வந்துட முடியாதுல்ல. அவங்களா நிக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் பொறுமையா தான் வர முடியும். தக்காளியா கீழே கிடக்குது நம்ம பாட்டு வண்டி எடுத்துட்டு வரதுக்கு எல்லாம் மனுஷன் இல்லையா? இல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சார். ஏன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே செய்யணும் ஆல்டர்னேட்டிவ்னா. ஏன்னா உங்களுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த மாதிரி பெரும் கூட்டம் நிக்கிறது இல்லை அந்த தலைவர்கள் போகும்பொழுது. அதனால அவங்க சல்லுன்னு போயிடுறாங்க. நீதிபதியே சொல்லியிருக்காரு விஜய் வந்தாலும் திருவிழான்னு உங்களுக்கு தெரியாதான்ட்டு. அப்போ காவல்துறை தான் அந்த வேலையை எடுத்து செய்யணும். அவர் வரும்பொழுது ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுடைய பங்களிப்பு என்னன்றதை அவங்க பார்க்கணும்ல. இந்த கிரௌடு வரதுக்கு நீங்க 4 பக்கம் பேரிகேட் போட்டு செய்ய முடியுமா? ஒரு ஊருக்குள்ள மட்டும், ஊருக்கு அவுட்ரு பிரச்சனை கிடையாது, அந்த ஊருக்குள்ள தான் அதிகமாக க்ரௌட் வரும்போது அதை கொஞ்சம் அவங்க சரி செஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிருக்கும். பட் அவங்களுக்கு அது நோக்கம் கிடையாதுல்ல, உபேதி ஆர்டர் தானே. விஜய் அவர்களை உரிய நேரத்தில் பேச வர்றதுக்காக கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 40 கட்சி சேர்ந்து எதிர்க்குது அவரை இன்னைக்கு ஜனநாயக படத்தை லீக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எல்லா விதத்துலையும் அவர் முடக்கணும், அவ்வளோதான். பொழுது இந்த அரசியல் எல்லாருக்கும் புரியுது. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, என்ன அவதூறு வேணா பரப்பிக்கோ, நாங்க தளபதியோடு நிப்போம்ன்றாங்க, நிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அந்த திருநெல்வேலி கிரௌட் பத்தி பேசணும்ல. ஆக்சுவலி இது வரைக்கும் தளபதி போன எல்லா இடத்துலயும் இருந்த கிரௌட விட ஒரு மடங்கு இல்ல பல மடங்கு கிரௌடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரௌடு தான் இன்னைக்கு காரைக்குடியில பேச விடாததுக்கு ஒரு ரீசன் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த டிலே, ஸோ அங்க போயிட்டு அவர் பேசவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை. அதை அப்படி பார்க்க கூடாது. இவ்வளவு நாள் கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாலும் முட்டா போயிலுங்க. கேட்டானுங்கல்ல எல்லாருமே பாண்டிச்சேரியில் 91% போலிங். ஆமா,
இது ரெக்கார்ட் பிரேக். இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. அப்போ கூட்டம் ஓட்டா மாறுது தளபதி விஜய்க்கு வந்த பிறகு. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க சொன்னீங்கல்ல, கட்டுக்கடங்காத அந்த கூட்டம், இந்த ரியல் ராக்கி பாய்னு போட்டாங்கல்ல, அந்த கூட்டம் இங்கேயும் ஓட்டா மாறும். இது வரைக்கும் அரசியல் வல்லுநர்களால கணிக்கவே முடியல இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு. அதற்கு இதான் உதாரணம். இல்ல, விஜய் அவர்கள் சொன்னாங்க 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் மாதிரி இந்தியாவில இது வரைக்கும் நடக்காத ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு முன்னோட்டமா வந்து பாண்டிச்சேரியோட அந்த ஓட்டு அப்படின்றது வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ ஓகே, அதுல கிட்டத்தட்ட வந்து 7% ஓட்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சார். என்ன போன தடவை வந்து 83% வந்தது. ஸோ இது வந்து ஒரு பதிலடியா இருக்குமா அதுக்கு நம்ம நிச்சயமா பதிலடியா தமிழ்நாட்டுக்கு இருக்கும். நாளைக்கு பாண்டிச்சேரியில பெரும்பான்மை வெற்றி பெற்று எங்க ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகுங்கன்னு அவங்க கோரிக்கை வைப்பாங்க. விஜய் அவர்களை? எஸ், அப்படிதான் இப்போ கள நிலவரம் இருக்கு. ஓகே, ஓகேங்களா? அவர் அங்கே கண்டக்ட் பண்ணாமையே சிஎம் ஆயிட முடியும். அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணலாம். ஏற்கனவே முன்னாள் காங்கிரஸுடைய அந்த தலைவர் வந்து அங்கே அதே போல் சிஎம் ஆயிருக்கிறாரு. ஓகே, ஸோ அதை பண்ண முடியும். ஸோ அது ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸாக இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நீங்க கடலூர்ல வந்து விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தாங்க, மறுப்பு தெரிவிச்சது. ஸோ இது வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் அவர்களுக்கு தானே மறுப்பு தெரிவிக்கலாமா? கடலூர்ல பாண்டிச்சேரியில இல்ல சார், இல்ல, ஒவ்வொரு இடத்துலயுமே விஜய் அவர்களுக்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டது. முதல் முறையா வந்து விஜய் அவர்கள் போறதுனால உதயநிதி அவர்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தக்காளி உள்ள கூட்டத்தில் வந்து சிக்கிறாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்சம் பேர் வந்து நிக்கிறான். அந்த இடத்துல நம்மளால உள்ள வந்தாருன்னா நிலைமை எப்படி இருக்கும்ன்றது காவல்துறைக்கு தெரியுது. அண்ணன் பிதிக்கிருவாங்க, பிதிங்கிருவ, அங்க வேணாம், அங்க போய் நீ வந்து ஏதாவது எடப்பாடியை பேசுற மாதிரி இங்க ஏதாவது டைலாக் பேசலாம் நினைச்ச பப்ளிக், புரியுதுங்களா? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தளபதி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எ கனெக்ஷன், இட்ஸ் எ பாண்டிங்னார்ல, எமோஷன்னார்ல, அந்த இடத்துல நீ ட்ரிகர் பண்ண என்னம்மா ஆப்வியஸ்லி. என்னைக்குமே உன் கோட்டைக்குள்ள வந்து ஒருத்தன் வந்து ஒரு வேலையை செய்கிறான்னா என்ன நடக்கும்? தளபதி எந்த ஊருக்கு போகிறானோ அன்னைக்கு அந்த இடத்துல அவர் தான் சிஎம். அவருடைய கோட்டை மாதிரி அது. அங்கே நீ எக்ஸ் சிஎம்மாக இருந்தாலும் சரி, டெபுட்டி சிஎம்னு சொல்லிட்டு சுற்றினாலும் சரி வேகாது சார். ஆக்சுவலி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமா வந்து உதய் விசஸ் விஜய் அப்படின்னு தான் களம் மாறும் அப்படின்னு சொன்னா. சார் நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம்னா இப்போ இன்கேஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இல்ல அப்படின்னா, ஒருவேளை உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகுறாங்க, இல்ல வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து விஜய் உதயநிதின்னு தான் வந்து களம் மாறும் அப்படின்றாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் இப்போ வரைக்குமே எந்த இடத்துக்கு போனாலுமே விஜய் அவர்களை பத்தி பேச மாட்டாரு, எடப்பாடி அவர்களை மட்டும்தான் பேசுறாரு. ஏன் வந்து விஜய் மீதான விமர்சனத்தை வைக்கிறதுக்கே பயப்படுறாரா இல்ல தவிர்க்கிறாரா? கடலூருக்கு இப்போ நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், உதயநிதி சொல்லியிருக்கலாம்ல. இல்ல, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சார். மிச்ச எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுத்தபடி அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் கிழிச்சிங்களா? நீங்கள் சொன்னீங்களே பிரேக் பண்ணுவாங்க, சும்மா அவரோட திமுக காரன்னு சொல்லி பேசினாங்கல்ல, செஞ்சிருக்க முடியுமா? ஏன் அனுமதி மறுக்கப்பட்டது? அதை ஏன் அக்செப்ட் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? மெத்து வைக்க அனுமதி இருக்கா? பெண்கள் மீது கை வைக்க அனுமதி இருக்கா? இந்த ஆட்சி நடக்குதுல்ல. அப்புறம் அனுமதி உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களா? கள்ளச்சாராயமாக நடந்துச்சுல, குடிக்கிற தண்ணியில் மலங்களுக்கு சொன்னாங்களா? அனுமதி இருக்கா? 80 வயசுமா, அந்த அம்மாவோட நடக்க கூட முடியாது. அதை தூக்கி கொண்டு போய் பாலியல் பண்ண செஞ்சு கொண்டு விட்டானுங்க. எந்த மாதிரி ஸ்டேட்டை மாற்றி வச்சுக்காங்க பார்த்தீங்களா? திருடக்கூடாதுன்னா அனுமதி இல்லை, எல்லா தேட்டரையும் உன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கக்கூடாதுன்னா அனுமதி இல்லை. சரியா இல்லையா? இவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும். உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் தக்காளி ஜாம் மாதிரி தான் மாறிடுவோம்ன்றதால வரல. இல்லை, தொடர்ந்து எடப்பாடி மீதான விமர்சனங்களை அவர் வைக்கிறது சரியா? விமர்சனம் இல்லைம்மா, ஆபாசம், உச்சபட்ச ஆபாசம். எடப்பாடி பொறுத்து பார்த்தோன்னு அடிச்சாரு. காலையே தேடிட்டு ரீட்வீட் பண்ண ஒன்று அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இதெல்லாம் பாலில் குடிச்சிட்டு என்றைக்கே பரலோகத்துக்கு போக வேண்டியது, இங்கே உட்காந்து உசுர வாங்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த அசிங்க அவமானம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன பால்டாயெல்லாம் என்ன எதுக்காக குடிச்சாருன்னு கேட்பாங்க. இல்லை, வரலாறு தெரிய ஆரம்பிக்குதுல, என்ன நடராத்திரி என்னம்மா காலையே தேடி ட்வீட் போடாராமே, ரீட்வீட் பண்ணாராமே என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்போது நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றதை எதிரி தான் தீர்மானிக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நாகரிகமான சொல்லை அரசியலை பயன்படுத்தி நாகரிகமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி பேசினாக்கா, நான் இந்த சாதனை செஞ்சுருக்கேன், நான் இந்த சாதனை செஞ்சுருக்கேன்னு சொல்லி பேசுகிறாங்க. எல்லா 2 பேரும் பேசலையே. உன் ஆட்சியோட என் ஆட்சியில் வந்து பாலியல் வன்புணர்வு கம்மி, உன் ஆட்சியோட என் ஆட்சியில் வந்து இது கம்மி, அது கம்மி, இப்படி தான் பேசுகிறாங்க. தவறு நடக்கலான்னு பேசவே இல்லையே. பட் அது எங்களுக்கு வசதி தானே. பேய்க்கும் சண்டை ஊரை வேடிக்கை பார்க்கணுமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து வைக்கிறோமா, மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அதிமுக கூட்டணி வரலன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, யார் பேசிட்டு இருந்தா சார்? இல்ல சார், அதிமுகவோட கூட்டணி ஃபர்ஸ்ட் பேசப்பட்டுச்சு, என்டிஏக்கு வந்து விஜய் போயிருவாரு அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணப்படும். ஓகே சார், நரேட்டிவ் செட் பண்ணப்படுச்சு. இப்போ எகைன் வந்து அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. என்ன அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் கட்சியில வந்து ஏதாவது எம்எல்ஏஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதிமுக வந்து விலைக்கு வாங்கிரும், திமுக விலைக்கு வாங்கிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ். இது அரசியல், இது எல்லாமே நடக்கும்.
நிச்சயமா பேரம் பேசுவாங்க. நீங்க வந்து பிஜேபி வந்து வடநாடுகள்ல ஒரு எம்எல்ஏக்கும், எம்பிக்கும் எம்எல்ஏக்கு 300 கோடி, எம்பிக்கு 600 500, 600 கோடி வரைக்கும் பேரம் பேசின காணொலியே வெளிய வந்துச்சு. நம்ம அதுக்கேத்த மாரி போனாங்க. நெறைய இடத்துல அதுபோல ஆட்சிய கலைச்சிருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம். ஸோ பணத்தை வைத்துக்கொண்டு இது மாதிரியான வேலைகளை செய்வார்கள். அதற்கான முயற்சி எடுப்பார்கள். உறுதியாக தளபதியுடன் நிக்கணும்னு நினைக்கிறாள் நிப்பாங்கம்மா. சார் மாற்றுக் கட்சியில இருந்து சீட்டு குடுக்கலன்னு நம்ம தாவேக்காவுக்கு வந்தவங்க, மறுபடியும் நான் சீட்டு குடுக்குறேன், இல்ல வந்து காசு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க அங்கருந்து திமுகவுக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி நிச்சயம்னு யாருமே சொல்லலையே. இது அரசியல். ம். அரசியல்ன்றதுல இந்த மாதிரியான சூதாட்டமும் சில பேர் செய்வாங்க. அதுல வந்து மயங்கி போனாக்கா போய்க்க. ஆனா ஓட்டு உனக்காக போடல, தளபதிக்காக போனாங்க. நீ அதை வச்சுட்டு அங்க போய் பிச்சை எடுத்து வாழ்றேன்னா வாழ்ந்துட்டு போ. எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? நிக்கிறது ஏன் சிம்பிள்ல நிக்கிற. நீ போனா என்ன நடக்கும்? பை எலெக்ஷன் வரும். அந்த தொகுதியில மறுபடியும் எங்க ஆள போடுவோம். ஸ்ட்ராங்கான ஆள போடுவோம். மறுபடியும் ஜெயிப்போம். மறுபடியும் உனக்கு செருப்படி கொடுப்போம். இது நடக்கும். அப்போ விஜய் அவர்கள் வந்து 234 வேட்பாளர்கள அறிமுகமே பண்ண மாட்டாருன்னு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா 234 வேட்பாளர்களையும் களத்துல நிறுத்துனாங்க. பட் ஒரு வேட்பாளர், அதுவும் எடப்பாடி தொகுதியில உள்ள வேட்பாளர் மட்டும் அப்ஸ்கான் ஆனது வந்து பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்? அவரை வந்து கடத்திட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவர் வாபஸ் வாங்கிட்டான்றாங்க. இப்ப 233 பேரோட களம் காண இருக்குமே. ம். என்ன பண்ணலாம் அதுக்காக? என்ன ரீசன் சார்? தான் சொன்னோம் அரசியல். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்றது தெரியும். பட் ஆனா, நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த பல கேள்விகள் இருக்குல்ல, நமக்குள்ள, பொதுமக்களுக்குள்ள, ஊடகத்துல இந்த மாரி எல்லாத்துக்கும் தளபதி விடை கொடுக்கிறாரு. ம். விடை அளிக்கிறார். எப்போ? கூடிய சீக்கிரம் அவருடைய வரக்கூடிய அந்த எந்த நேர்காணல். நேர்காணல் நான் சொல்ல விரும்பல. அவருடைய ஓகே. நேர்காணல் 2 பேர்ட்ட குடுத்திருக்கிறாரு. அந்த நேர்காணல் வரும். ஓகே. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு ஒண்ணு வரதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 நேர்காணல் இருக்கு. சுவாரஸ்யமா எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. பல கேள்விகள் இருக்கும். பல எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் நெறைய அதுல இருக்கும். ஓகே. என்ன மாதிரியான சர்ப்ரைஸ்? செருப்படி தான் இவங்களுக்கு. அந்த சர்ப்ரைஸும் இருக்கு. அவருடைய ம். விஷன் என்னவா இருக்கும்? ஓகே, மக்களுக்கு என்ன நைஸ். செய்றதுக்காக அவர் வந்திருக்கிறாரு? எதனால அவருக்கு வந்து இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு? இதை தாண்டியும் இந்த இடத்துல வேற எவனா இருந்தாலும் இந்த மாரி தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. இவர் எப்படி தாக்கு பிடிக்கிறாரு? இவங்க சொல்றாங்கல்ல, இவர் தனியா ம். இருக்கிறாருன்ட்டு. தனியா ஒரு மனுஷன் இருந்து பழகிட்டானா, அவனுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவனுடைய போராட்ட குணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. யார் அதிகமாக உச்சபட்சமாக சோதனைகளுக்கும், துரோகங்களுக்கும் அதை சந்திச்சு பழகுறானோ, அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப ஸ்டெபனா இருப்பாங்க. அவங்க விஷன் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, அது மாறவே மாறாது. ஓகே. ம். சார் இதுவரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விகள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் சுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. விஜய் அவர்கள் எப்ப பேசுவாங்க? விஜய் அவர்கள் எப்ப மீடியாவை சந்திப்பாங்க அப்படின்னு. ம். இதுவரைக்கும் எல்லாரும் கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும். நிச்சயமா கிடைக்குமா? ஓகே. ஏன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல என்னென்ன விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தாங்களோ அவர் மீது, அது எல்லாத்துக்கும் அவரே நேரடியா ஒவ்வொரு இடத்துலயும் பதில் சொல்லிட்டே வந்தாரா? பிரச்சாரங்கள்ல. இப்ப ம். என்னலாம் இருக்கு கேள்வின்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒரு தரமான பதிலடி, தரமான செய்கை சரியான காத்திருக்கு. செய்கை இருக்கு. ஓகே. சரியான செய்கை. சரி இப்போ நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இதுவரைக்கும் இல்லாத அந்த கள மாற்றம் இருக்கு இல்லையா? ம். அது நிகழ்து. நீங்க ம். பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்து இதுவரைக்கும் விஜய் அவர்கள ஃபாலோ பண்ணாம போன ஒரு களம் வேற மாதிரி இருந்தது. இப்ப விஜய் அவர்கள ஃபாலோ பண்றதுனால களம் வேற மாதிரி மாறிருது. ஏம்மா அந்த கட்சியிலே இருக்கிறேன், அவருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியலங்கிற. இல்ல என்னன்னா, ம். நாங்க கண்ணாடி போடுறது, துண்ட தூக்கி சுத்துறது, அவர் அது என்ன மட்டும் இல்லாம இந்த செஞ்சாலும் கார் அதெல்லாம் கூட அதை விட அல்டிமேட்டா என்னன்னா, அந்த வேன்லலாம் இப்ப ஏற ஆரம்பிச்சுடுறாங்க. குட்டீஸ வந்து வேன்ல தூக்கி வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. முன்னாடிலாம் அந்த குழந்தைங்கள குடுத்து நாளைக்கு உதயநிதி சைக்கிள் ஓட்டுவார். போதுமா? கடலூர்லயா? கடலூர்ல அனுமதி அவர் மறுப்பு. எங்க ஓகே. ஓட்டுனா இப்போ நீங்க தளபதி என்னலாம் செஞ்சதையோ, அது அப்பாவும் புள்ளையும் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. காஸ்டியூம்ல இருந்து, ரேம்ப் வாக்ல இருந்து, துண்டுல அடி வாங்குனாங்க. நாங்க துண்டுல அடி வாங்கல. அது ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப பிரேமலா தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேற. ஆனால் கடைசியா குழந்தைய தூக்கி தோள்ல வச்சதுல இருந்து, அதே போல வந்து குழந்தைய தூக்கி உதயநிதி எல்லாமே செஞ்சுட்டாரு. அந்த யூனிக் ஸ்டைல் இருக்கக்கூடாதாம்மா. உடனே அதை மடைமாட்டுறாங்களாமா. இப்போ அடுத்து சைக்கிளும் ஓட்டுவாங்க. புரியுதுங்களா? ஆனா உனக்கு ஒரிஜினலா கூட்டம் வந்துச்சா? அவங்க மனசாட்சிக்கே தெரியும். அசிங்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கே தெரியும். ச்சே! இவ்வளோ செஞ்சு இவ்வளோ பண்ணி நம்ம பக்கம் ஒருத்தருமே நிக்கலையேன்ட்டு. எப்புட்றா அந்த ஒத்த மனுஷனுக்கு இவ்வளோ பேர் போய் நிக்கிறாங்க? எப்படி அந்த பாண்டிங்க உருவாக்குனாரு அப்படின்றது ஓகே. மேஜிக். திருமாவளவன் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப அனுபவம் மிக்க ஒரு பர்சன். அவரே வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதில்ல. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொண்டரை வந்து அடிச்சது அப்படின்றது. ஒருவேளை அவங்கள ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதுக்காக செஞ்ச விஷயமா அது? அவர் தலைவர், அவருடைய தொண்டர்களை அவர் அணுகுறாரு. அதற்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு நான் பெருசா விமர்சனம் வைக்க விரும்பல. ஆனா இன்னொரு விஷயம், அவரு அறிமுகப்படுத்துறார் ஒவ்வொரு வேட்பாளரா. அதுல பிரேமலதா பேரை சொல்லும்போது எந்திரிக்கவே இல்ல. விஜயகாந்துக்கு மக்கள் நல கூட்டணியில பக்கபலமா நின்னவரு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வந்த நபர் அவரு. ஆனா விஜயகாந்தை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, மன ரீதியா வந்து அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குன திமுக கூட போய் நின்னுகிட்டு,
திருமா சொல்லும் போது எந்திரிக்கலை, திருப்பி அதை கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாலின் சொல்லும் போது எந்திரிச்சு நிற்கிறாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில். அப்போ நீங்கள் அண்ணனை என்னவா பார்க்குறீங்க? சாதி ரீதியாக பார்க்குறீங்களா, இல்லை ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலை செய்கிறீங்களான்றதான் நீ வலைதளத்தில் பெரிய விவாதமாக போய்கிட்டு இருக்கு. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு தினங்களுக்கு முன்னாடி பேசினது என்ன அப்படின்னா, நான் அறிமுகப்படுத்தின இந்த திட்டங்கள் வந்து யாருனாலையுமே வந்து மண்ணில் போட்டு புதைக்க முடியாது. எனக்கும் மரணம்ன்றது ஒரு நாள் இருக்கு. ஆனா இந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சரா இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது வந்து என்னுடைய மரணம் வரைக்கும் நான் தான் முதலமைச்சரா இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. வருத்தமாக இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குமா? சரி, அது அவங்களுடைய கான்ஃபிடென்ட் இல்ல திராவிட மாடல் 2.0 அமையும்ன்ற அந்த எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா? வருத்தமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது, அவர் அப்படி சொல்லிட்டாரு. விஜய் அவர்களுடைய நேர்காணலுக்காக தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஸோ நானும் பார்த்துட்டு மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா.